கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய பார்வையில சில காரியங்கள் பாவம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பாவத்தை நாம் செய்கிறோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமர்ந்து தீர்த்தார் சிலுவையிலே. என்னுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அந்த பலி நம்ம செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும். ஆனா ஆண்டவரை நம்புற பிள்ளைகளுக்கு, சிலுவையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, என் பாவங்களை இயேசு மன்னித்து விட்டார். ஏன் என்று சொன்னால் அவர் ரத்தம் சிந்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரை கொடுத்தார். பிரியமானவர்களே, அதனாலதான் என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவைக்கு போனார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவரிடத்துல பாவம் இல்லை, அவரிடத்துல குற்றம் இல்லை, அவரிடத்துல அநியாயம் இல்லை, அவரிடத்துல பரிதாளம் இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு தெய்வம் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இவர்கள் எழுதுகிறார்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். நீங்களும் நானும் அறிஞ்சுக்கிடணும். அவர் பாவத்தினால மரிக்கல, பாவத்தினால அவரை சிலுவையில தொங்க விடல. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலுக்காக தானாகவே ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு போனார். அதனாலதான் நமக்கு மீட்பு அதுல இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர்கள் மீட்கப்படுவார்கள். இயேசுவை பார்க்காதவர்கள் என்று நமக்கு தெரியாது. இயேசுவை பார்க்கிறவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெறுவார்கள். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாங்க வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய வசனத்தின்படி எங்களை வாழ அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும், தேவனுடைய ஆளுகை வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரட்சியும் விடுதலையாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.